ஜோ கிச்சனில் இன்றைக்கி எக்கு பணியாரம் செய்கிறது பார்க்கலாம். இந்த முட்டை பணியாரம் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெஜிடபிள் முட்டை பணியாரம். எப்போவும் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை லஞ்சுக்கு டின்னருக்கு எப்போ வேணால் நம்ம இதை சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு 5 எக்கு எடுத்திருக்கேன். எவ்வளோ எக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது 5 எக்கு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு ஃபோர்க்கில் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்கு கூடயே 2 பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் 1/4 கப்பு கேப்சிகம், கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு வந்து கேபேஜ் துருவினது, அதுக்கப்புறம் துருவின கேரட், அப்புறம் பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திக்காக வந்து அடித்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம முட்டையாக வந்து செய்ய போகிறோம். ஒரு முட்டை பணியாரக்கல் வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல இந்த முட்டை மிக்சரை இதில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடணும். கரண்டியால் கலந்துட்டு போடணும். இல்லாட்டி வெஜிடபிள்லாம் அடியில் தங்கிக்கும். ஒரு 3/4 குழிக்கு இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து அது அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா அந்த ஷேப் வராது, வெளியெல்லாம் ஒட்டிக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ கரெக்டாக போடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு வந்து திருப்பி விடுங்க. அந்த நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியாட்டம் வச்சுருப்போம்ல, அதில் வேண்டாம், ஸ்பூனில் திருப்பிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமேல சைடில் கூட கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். எக்கு தானே, அதனால் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஒரு 5 எக்குக்கு ஒரு 3 ஈடு வந்தது. 21 பணியாரம் வந்துச்சு. ஸோ ஆவரேஜாக ஒரு எக்குக்கு ஒரு 4 பணியாரம் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக வந்துச்சு. தேங்காய் சட்னி இல்லாட்டி கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது இதுன்னு செய்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக தான் இருக்கும் இது. ப்ளீஸ் நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.